இன்று சைபர் கிரைம் மோசடியில் ஈடுபட்ட அந்த பட்டய கணக்காளர்கள் மற்றும் கம்ப்யூட்டர் பொறியாளர்கள் ஆகியோர் அலுவலகங்களில் இன்று அமலாக்கத்துறையினர் திடீர் சோதனை நடத்தினர். நாடு முழுவதும் QR கோடை பயன்படுத்தி வங்கி கணக்குகளை ஹேக் செய்து மோசடியில் ஈடுபடுபவர்கள் மற்றும் சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபடுபவர்களை சோதனை செய்வதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த சோதனையின் போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் விஜ்வாசன் என்ற இடத்தில் உள்ள ஒரு அலுவலகத்திற்குள் நுழைந்து அவர்கள் விசாரணை நடத்தி கொண்டிருக்கும் போது அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் காயமடைந்தனர். 5 பேர் இந்த தாக்குதலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. தலைநகர் டெல்லியிலேயே அமலாக்கத்துறையின் சோதனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தனியார் நிறுவனத்தின் அலுவலர்கள் தாக்குதல் நடத்தியிருப்பது அங்கு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. வங்கி கணக்கு பண பரிவர்த்தனைகளில் QR கோடு மற்றும் அந்த மின்னணு ஆன்லைன் பரிவர்த்தனைகளில் அந்த மோசடியில் OTP எண்கள் ஆகியவற்றை மோசடியான முறையில் பெற்று பணத்தை அவர்கள் கைப்பற்றும் நடவடிக்கைகளில் ஈடுபடும் அலுவலகங்கள் மீது ஒரு திடீர் சோதனை இன்று அதிகாலையில் நடத்தப்பட்டது. இந்த சோதனையின் போதுதான் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஒரு இடத்தில் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். தாக்கப்பட்ட இடங்களில் அங்கு நாற்காலிகள் ஆகியவை உடைந்து கிடக்கக்கூடிய அந்த காட்சியை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதில் ஒரு 5 அமலாக்கத்துறை அதிகாரிகள் காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இப்போது அந்த இடத்தில் பாதுகாப்பு படையினரும் வரவழைக்கப்பட்டு சோதனை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. வங்கி பண பரிவர்த்தனைகளில் QR கோடு மற்றும் OTP எண்கள் ஆகியவற்றை ஹேக் செய்து பல கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபடுவதற்கு CA படித்த பட்டய கணக்காளர் அலுவலகங்கள் மூலமாக இந்த மோசடி நடைபெறுவது கண்டுபிடிக்கப்பட்டு அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனையில் தான் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். தாக்கப்பட்ட இடத்தில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு இப்பொழுது தொடர்ந்து சோதனை நடைபெற்று வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கண்ணன். டெல்லியில் பட்டய கணக்காளர் அலுவலகங்களில் திடீர் சோதனையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்தும் விவரங்களை எமது தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன் வழங்கியதை கேட்டோம்.